ஒரு மூன்றிலக்க எண்ணின் 10ஆம் இட மற்றும் 100ஆம் இட இலக்கங்களை இடமாற்றுவதன் மூலம் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணின் மும்மடங்கை விட 54 அதிகம். கொடுக்கப்பட்ட எண்ணோடு 198 கூட்டினால் இலக்கங்கள் இட வலப்பக்கமாக வரிசை மாறும். 1ஆம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கு 100ஆம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 10ஆம் இட இலக்கத்திற்கு சமம் எனில் கொடுக்கப்பட்ட எண்ணை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3 இலக்க எண்ணை எடுத்துக்கணும் சாமி. அந்த 3 இலக்க எண் அந்த 3 இலக்க எண் 3 இலக்க எண் அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கணும்? 3 எண் இருக்கணும். இப்போ எக்ஸ் ஒய் இசட் எண்க. இப்போ வந்து 596 இருக்குன்னா என்ன அர்த்தம்? 500 + 90 + 6, அதாவது 1 10 100. இதான் நம்ம அர்த்தம். இப்போ அதே மாதிரி எழுதலாம். அந்த 3 இலக்க எண் நம்ம XYZன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை பார்க்கலாம். இல்லை அந்த நம்பர் எப்படி எழுத போகிறோம்? இது 1 10 இது 100. ஒரு 3 இலக்க எண்ணின் 10ஆம் இட மற்றும் 100ஆம் இட இலக்கங்களை இடமாற்றுவதன் மூலம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு சொல்லிடலாம் சாமி. 100x ப்ளஸ் 10y 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் 1z. இதான் அந்த ஒரிஜினல் நம்பர். ஓகே சாமி. இப்போ இங்கே அவங்க என்ன அந்த 3 இலக்க எண்ணின் 10ஆம் இட மற்றும் 100ஆம் இட இலக்கங்களை இடமாற்றுவதன் மூலம் 10வது இடத்தையும் 100வது இடத்தையும் இடமாற்றாங்க. அப்போ 10 இங்கே போகுது, 100 இங்கே வருது. அப்படியே மாற்றி சொன்னால் எப்படி வரும் சாமி? ஒய் இங்கே வந்துடும், எக்ஸ் இங்கே போயிடும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்யை போடு, ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸை போடு. போடலாமா? இங்கே போட்டலாமா? ஸோ 100y ப்ளஸ் 10x ப்ளஸ் 1z. ஓகேவா? அப்போ இலக்கங்களை இடமாற்றுவதன் மூலம் கிடைக்கும் புதிய எண் கிடைக்கும்னு ஒரு வார்த்தை வச்சு என்ன பண்ணோம்? ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட எண்ணின் மும்மடங்கை விட. கொடுக்கப்பட்ட எண் எது? இதுதான் 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z. 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் 1z. 1 10 100. எண்ணின் இங்கே இன்னுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா? கொடுக்கப்பட்ட எண்ணின் இன்னுன்னா குறிப்பொண்ணும் பெருக்கல் எத்தனை மடங்கு? 3 மடங்கை விடன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பேர் பண்ணுறாங்க. எத்தனை அதிகம்? 54 அதிகம். 54 அதிகம். அதிகம்னா குறிப்பொண்ணும் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போது 100y ப்ளஸ் 10x ப்ளஸ் 1z ஈக்குவல் டு இந்த பெருக்கல் 3 ஆனது எல்லாத்துக்கும் சொந்தம். 3 × 100x 3 × 10y 3 × 1z. 3 100 300x ப்ளஸ் 3 10 30 ப்ளஸ் 1 3 3z ப்ளஸ் இங்கே 54. நான் என்ன பண்ண போகிறேன்? இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஏற்கனவே எங்களுக்கு ஒய்க்கு பக்கத்தில் ஒய் எடுத்துக்கலாம். சரி, அப்படியே கூட எழுதுங்க. 100y ப்ளஸ் 10x ப்ளஸ் 1z. இந்த ப்ளஸ் 300x இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 300x ப்ளஸ் 30y இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 30y ப்ளஸ் 3z இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3z ஈக்குவல் டுங்க என்ன இருக்குது? 54. இப்போ இங்கே பாரு சாமி, மாறிகளை பொறுத்த வரைக்கும் ஒத்த மாறிகளை மட்டும்தான் நம்ம கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஸோ எல்லாத்துக்குள்ள கூட்டல் கழித்தல் தான் இருக்குது. ஒய் எடுத்துகிட்டு போய் ஒய் கூட கம்பேர் பண்ணிக்கிறேன். இங்கே 100y இருக்குது, இங்கே 30y. என்ன 30y? மைனஸ் 30y. 100லேருந்து 30 போயிடுச்சுன்னா 70y. பெரியனுடைய குறி என்ன போட போகிறோம்? ப்ளஸ்ஸு ப்ளஸ் 70y. நம்ம எப்பவுமே எழுதும்போது எக்ஸ் ஒய் இசட் தான் எழுத போகிறோம். ஸோ எக்ஸு ஃபஸ்ட்டு எழுதலாமா? ஃபஸ்ட்டு ஒய் எழுதிட்டோம். அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். இங்கே 10x இருக்குன்னா 10x ப்ளஸ் 10x. இங்கே மைனஸ் 300x இருக்குது. ஸோ இந்த பக்கம் இங்கே என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. 10லேருந்து 300 போவாது. ஆனால் 300லேருந்து 10 போவோம். 300லேருந்து 10 போயிடுச்சுன்னா 290 மாறி எக்ஸ் இருக்குது. பெரியனுடைய குறி மைனஸ். இந்த பக்கம் இந்த பக்கம் போனால் அப்படியே போயிடும். பட் இங்கே இருந்தானே எங்கே வருது? 10லேருந்து 300 போவாது. 300லேருந்து 10 போயிடும். 290. இந்த பக்கம் தான் வரதுனால மைனஸ். அப்படி வேணால் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்க்குறோம் ப்ளஸ் 1z மைனஸ் 3z. அப்போ இந்த பக்கம் தான் இந்த பக்கம் வரப்போகுது. 1zலேருந்து மைனஸ் 3z போவாது. 3zலேருந்து 1z போனால் எவ்வளோ? 2z. பெரியனுடைய குறி நம்ம மைனஸ்.
ஈக்குவல் டு 54. 290 இரட்டை எண், 70 இரட்டை எண், 2 இரட்டை எண், 54 இரட்டை எண். ஸோ ரெண்டாம் வாய்ப்பாடு பொதுவாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா? ரெண்டாம் வாய்ப்பாடு எடுத்துடலாம். பை 2 பை 2 பை 2 பை 2. பொதுவாக எல்லாத்தையுமே எடுக்கணும். ஒரு சமக்குறிக்கு அந்த பக்கம் இருந்தாலும் பெருக்குன்னா பெருக்கி ஆகணும், வகுக்குன்னா வகுத்தாகணும். இல்லை அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக 2 எடுக்கிறோம். அந்த பெருக்கலாக இருக்க 2 தானே பக்கம் வச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அது மாதிரி தான் இப்போ வகுக்கணும். நடுவில் கூட்டலோ கழித்தலோ இருக்குது. சமக்குறி பக்கம் ஒரு நம்பர் இருக்குன்னா எல்லா நம்பரையும் ஒரே பொது நம்பரால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். ஓ 2 2 90 எத்தனை 2 இருக்கும்? 45 2 90 பாதியாக பிரிக்கணும். ஸோ -145 எக்ஸு. 70 பாதியாக பிரித்தா 35 ப்ளஸ் 35 ஒய் மைனஸ் ஓ 2 2 மைனஸ் ஒரு இசட் ஈக்குவல் டு இதை பாதியாக பிரிக்கிற 2 2 4 மீதி 1 7 2 14 27 சமன்பாடு 1. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு நம்ம ஒரு சமன்பாடு கிடச்சிச்சு. ரெண்டாவது கண்டிஷனை போய் படிக்கலாம். கொடுக்கப்பட்ட எண்ணோடு 198 கூட்டினால் கொடுக்கப்பட்ட எண் எது? இதானே. ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணோடு 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் ஒரு z. கொடுக்கப்பட்ட எண் இதானம்மா 1 10 100 ஒரு z 10y 100x. கொடுக்கப்பட்ட எண்ணோடு 198 கூட்டினால் 198 கூட்டினால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 198 என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். கூட்டினால் ஆல் கிடைப்பது. ஆல்னா என்ன போட போகிறோம்? ஈக்குவல் டு. கூட்டினால் இலக்கங்கள் இடவல பக்கமாக வரிசை மாறும். இலக்கங்கள் மாறப்போகுது. அப்போ இலக்கங்கள் மாறப்போகுதுன்னா மாற்றிடலாமா? அப்படியே இந்த பக்கம் ரிவர்ஸ். நடுவில் இருக்கிறது நடுவில் தான் இருப்பது. இங்கேருந்து இங்கே போவோம், இங்கேருந்து இங்கே போவோம், திருப்பி இங்கேருந்து இங்கே வரும். ஸோ சென்டர் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இடவல பக்கமாக மாற்றம் அடையும். இசட் எங்கே தூக்கினுவாங்க? எக்ஸ் எங்கே தூக்கி போடுங்க. அப்போ இசட் எங்கே தூக்கின்னு வந்தால் எத்தனை இசட் வந்துடும்? 100 இசட் வருமா? 100 இசட்டு. எக்ஸுக்கிற இடத்துல இசட் போடுறோம். 10y அப்படியே தான் இருக்க போகுது. இசட்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? எக்ஸ் போட போகிறோம். எத்தனை எக்ஸ் அப்போ? ஒரு எக்ஸ். புரியுதாம்மா? இலக்கங்கள் இடமாறும். இடவல பக்கமாக இடமாறும்னு சொல்லியாச்சு. இப்போ இங்கேருந்து இது போவோம், இங்கேருந்து இது போவோம், இங்கே போயிடும். அப்போ அப்படி போகும்போது சென்டரில் எப்போவுமே ஒய் தான் வந்துடும். வேணா பாருங்கள், எக்ஸு ஒய் இசட்டு. இங்கேருந்து இப்படி போகுதா? இந்த இடத்துல எக்ஸ் போகுது, இந்த இடத்துல ஒய் போகுது, இந்த இடத்துல என்ன போகுது? இசட்டு. ஸோ அங்கே ஃபஸ்ட் என்ன போட போகிறோம்? இசட் போட போகிறோம், அப்புறம் எக்ஸ் போட போகிறோம், அப்புறம் ஒய் போட போகிறோம். இடவல பக்கமாக மாற்றம் அடையுது அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கிற இடத்துல அப்படியே இப்படி சுற்றிட்டு வந்துருங்கம்மா. எக்ஸுக்கிற இடத்துல இசட் போடுங்க, இசட்டுக்கிற இடத்துல எக்ஸை போட்டுக்கோங்க. மாற்றம் அடைக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இப்போது நம்பரை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ளஸ் 198 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா -198. இது இந்த பக்கம் போயிடுச்சு. மற்றது எல்லாம் அந்த பக்கம் வருது. ஏற்கனவே எங்கே என்ன இருக்குன்னு எழுதிக்கோங்க. 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் ஒரு இசட் இருக்குது. ப்ளஸ் 98 அந்தாண்ட பக்கம் போயிடுச்சு. -98. முன்னாடி குறியிலன்னா என்ன குறின்னு இருக்க அர்த்தம்? ப்ளஸ்ஸு. ஸோ -100 இசட் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 10y சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -10y ப்ளஸ் ஒரு எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா -ஒரு எக்ஸ். இப்போ எக்ஸ் பாருங்கள், 100லேருந்து ஒரு எக்ஸ் நீங்கணும். 100லேருந்து ஒரு எக்ஸ் நீங்கன்னா 99x. பெரியனுடைய குறி ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் 10y இருக்குது, இங்கே -10y இருக்குது. என்ன ஆயிடுச்சு சாமி? கேன்சல். ப்ளஸ் 10yலேருந்து -10y போனால் கேன்சல். இங்கே பாருங்கள், ஒரு இசட் ப்ளஸ் ஒரு இசட் இருக்குது, -100 இசட் இருக்குது. அப்போ குறிகள் வேறு மாதிரி இருந்தால் இந்த பக்கம் போய் கழிக்க போகிறோம். குறிகள் வேறு மாதிரி இருந்தால் பெரிய இருந்துச்சு. நமக்கு 100லேருந்து 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 99. மாறினா இருக்குது இசட்டு. பெரியனுடைய குறி மைனஸ் ஈக்குவல் டு -198. இப்போ இங்கே பார்க்குறோம் 99 பொதுவாக இருக்குது. எடுத்துக்கலாமா? பொதுவாக இருக்குன்னா என்ன போட்டுக்கணும்? ப்ராக்கெட். மீதி என்ன இருக்கும்? இங்கே 1 தான் இருக்கும். ஒரு எக்ஸு மைனஸ் ஒரு 99 வெளியே எடுத்துட்டா 1 இருக்கும். ஒரு இசட்டு ஈக்குவல் டு -198. இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில்னா குறி இருக்கிற அர்த்தம் பெருக்கல் குறி இருக்குன்னு அர்த்தம். இந்த பெருக்கலாக இருக்கிற 99 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஒரு 99 2 99 198. 100 விட இங்கே 1 கம்மியாக இருக்குது, 100 விட 2 கம்மியாக, 2 முறை சரியாக போயிடுச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு -2. இந்த குறி மறந்துடக்கூடாது. -2 சமன்பாடு 2. இப்போ மூணாவது கண்டிஷன் என்ன கொடுக்குறோம்? 1ஆம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 1ஆம் இடம் இலக்கம் எது சாமி? இசட்டு. ஸோ
அதை விட எது அதிகம்னு சொல்கிறாங்கன்னா 10ஆம் இட இலக்கத்தின் இருமடங்கு. 10ஆம் இட இலக்கம் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ எதிலேருந்து எதை கழிக்கணும் பாருங்கள், ஒய்யிலேருந்து எதை கழிக்கணும், இசட்டை கழிக்கணும். ஸோ இங்கே போட்டுக்கலாம் y மைனஸ் இசட். இருமடங்குன்னு சொல்லிட்டாங்க, இட இலக்கத்தின் இருமடங்கு. என்னன்னு போட்டோம்னா குறிப்போட போகிறோம், பெருக்கல் இருமடங்குன்னா 2. ஓகேவா? அடுத்து இங்கே போகலாம், கேள்விக்கே போகலாம். 100ஆம் இட இலக்கத்தை விட, 100ஆம் இட இலக்கம் எது, எக்ஸ். இலக்கத்தை விட அதிகமுள்ள 10ஆம் இட இலக்கம். அப்போ அதிகமானது எது, 10ஆம் இட இலக்கம் ஒய். அப்போ அதிகம்னு சொன்னால் ஒய்யிலேருந்து எக்ஸ் என்ன பண்ணணும், கழிக்கணும். ஒய்யிலேருந்து எக்ஸை கழிக்கணும். 100ஆம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 10ஆம் இட இலக்கத்திற்கு சமம் எண்ணில் சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குப்பா, சமமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெருக்கல் 2ன்னு சொன்னால் என்ன பண்ணணும், இந்த 2 ஆனது ஒய்க்கு சொந்தம், இசட்டுக்கு சொந்தம். 2 × ஒய், 2y மைனஸ் 2z ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். ப்ளஸ் ஒரு ஒய் மைனஸ் ஒரு எக்ஸ். இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் 2y மைனஸ் 2z. இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒரு ஒய் இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். இந்த மைனஸாக இருக்கிற ஒரு எக்ஸ் இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ 2y இங்கே மைனஸ் ஒரு ஒய், 2yலேருந்து ஒரு ஒய் போயிடுச்சுன்னா மீதி ஒரு ஒய் மைனஸ் 2z ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போது ஆர்டர் பிரகாரம் எழுதிக்கலாம்ப்பா. ஒரு எக்ஸ் நான் ஒரு ஒய் ப்ளஸ் ஒரு ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. சமன்பாடு 3. சமன்பாடுகளையும் தனித்தனியாக எடுத்து எழுதிடலாம் சாமி. தனித்தனியாக இருந்ததை ஒன்றா எடுத்து எழுதிடலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே மைனஸ் 145x இருக்குது, ப்ளஸ் 35y மைனஸ் ஒரு இசட் ஈக்குவல் டு 27. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு இசட் இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் ஒரு ஒய் ஒரு 2 இசட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்க்குறோம் இசட் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இசட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு சமன்பாட்டை நம்ம 2ஆல் தான் பெருக்க போகிறோம். அது எந்த சமன்பாட்டை பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒய் நான் எதை கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இசட்டை கேன்சல் பண்ண போகிறேன். அதனால் இங்கே எத்தனை இசட் வரணும் அப்படின்னு சொன்னால் 2 இசட் வரணும். இங்கே எத்தனை இசட் வரணும்னா 2 இசட் வரணும். இந்த சமன்பாட்டையும் ஃபஸ்ட்டு நான் எடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன். மைனஸ் 145x ப்ளஸ் 35y மைனஸ் ஒரு இசட் ஈக்குவல் டு 27. ஒரு எக்ஸு மைனஸ் ஒரு இசட் ஈக்குவல் டு மைனஸ் 2. நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. ஆனால் அங்கே மைனஸும் ஒரே மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. குறிகள் வேறு மாதிரியாக இருக்கணும். இந்த கெழுக்கள் சமமாக இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ அங்கே குறிகள் வேறு மாதிரி அங்கே மைனஸ் தானே மாற்றணும், ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸு, இங்கே மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. அப்போ எடுத்த சமன்பாடு 1ஆவது சமன்பாடு 2ஆவது சமன்பாடு நான் குறியை மாற்றிட்டேன். அப்போ குறியை மாற்றிட்டா 1ஆவது சமன்பாடு 2ஆவது சமன்பாடு என்ன பண்ணியிருக்கேன், நான் கழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ மைனஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். 145 ஒன்றையும் கூட்டினா 146x. இங்கே என்ன ஆயிடுச்சு, கேன்சல் 35 ஒய்ன்னு போடணும். ப்ளஸ் 35y ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 29. சமன்பாடு 4ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது 2ஆவது சமன்பாட்டையும் 3ஆவது சமன்பாட்டையும் எடுத்துக்கலாம். 2, 3 எடுத்துக்கிட்டேன். இப்போ 2ஆவது சமன்பாடு போய் பார்க்குறோம். ஒய் நான் இசட் தான் கேன்சல் பண்ணோம். நாங்கள் எத்தனை இசட் இருக்குது, ஒரு இசட் இருக்குது. அப்போ ஒரு இசட் வரக்கூடாது. இங்கே எத்தனை இசட் இருக்கணும், 2 இசட் இருக்கணும். அப்போ நான் எதால் பெருக்கிறேன், 2ஆல் பெருக்கிறேன். இந்த நம்பர் 2ஆல் பெருக்கினா இதையும் 2ஆல் பெருக்கணும். ஸோ ஃபுல்லாகவே அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 2ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே போடும்போது நான் 2ஆவது சமன்பாட்டை எதால் பெருக்கிட்டேன், 2ஆல் பெருக்கிட்டேன். 2ஆல் பெருக்கி போட்டுக்கலாம். O2 2x மைனஸ் கேப் போட்டு போடுறேன். O2 2z ஈக்குவல் டு 2 4. என்ன 4, 2 4 மைனஸ் 4. இப்போ இங்கே 3ஆவது சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. நான் 3ஆவது சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே பார்க்குறேன் நான் இசட்டை தான் கேன்சல் பண்ணோம். அப்போது கெழுக்கள் சமமாக இருக்குது. இசட்டின் கெழு இங்கே -2, இசட்டின் கெழு -2. இங்கே +2 இருந்தால் தான் கேன்சல் ஆகும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் குறி எங்கே மாற்றுறேன். குறி எங்கே மாற்றினாவே என்ன பண்ண போகிறேன்னு அர்த்தம், கழிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த குறியை மாற்றினா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். 2xலேருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி ஒரு எக்ஸ். இங்கே எதுவுமே இல்லைன்னா முட்டை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும், மைனஸ் ஒரு ஒய். இதென்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஈக்குவல் டு -4. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -4.
அப்படியே கூட வச்சுக்கலாம். சமன்பாடு 5. இப்போ பார்க்குறோம் 4வது சமன்பாட்டையும் 5வது சமன்பாட்டையும் கம்பேர் பண்ணலாமா? ஒய்ன்னு தான் இருக்குது. ஆனால் அங்கே எத்தனை ஒய்ன்னு இருக்குது பாருங்கள். 4வது சமன்பாட்டில் எத்தனை ஒய் இருக்குது? ஒரே ஒரு ஒய். 5வது சமன்பாட்டில் ஒரே ஒரு ஒய் இருக்குது. 4வது சமன்பாட்டில் 35 ஒய் இருக்குது. அப்போது நான் ஒய்யை கேன்சல் பண்ணோன்னா இது இப்போ ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. நான் ஒய்யை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஒய்யை கேன்சல் பண்ணால் நான் 5வது சமன்பாட்டை எதால் பெருக்கணும்? 35ஆல் பெருக்கணும். இங்கே 35 ஒய் இருக்குது. அதனால் இதை என்ன பண்ணணும்? 35ஆல் பெருக்கணும். அப்போ என்னென்னா 5வது சமன்பாட்டை நான் 35ஆல் பெருக்கிறேன். 4வது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறேன். 146x + 35y = 29. 4வது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறேன். 5வது சமன்பாட்டை 35ஆல் பெருக்கிறேன். அப்போது இங்கே ஒய்யை கேன்சல் பண்ணுங்க. 35ஆல் பெருக்கணும். இதையும் 35ஆல் பெருக்கணும். இதையும் 35ஆல் பெருக்கணும். ஒரு 35 35x இங்கே மைனஸ் இங்கே ஒய் போடாத விட்டுன பாருப்பா. மைனஸ் ஒரு 35 35y = 35ஆல் பெருக்கணுங்க. 4 5 20க்கு 0 மீதி 2 4 3 12 2 14. என்னது வரும்? குறி மைனஸ். இப்போ ப்ளஸ் 35y மைனஸ் 35y என்னாச்சு? கேன்சல். அப்போ குறியை நான் மாற்றவே இல்லை. அப்போ நான் இங்கே என்ன போட்டுக்கணும்? ப்ளஸ்ஸு. குறியை நான் அப்படியே போட்டுக்கிறேன். மாற்றவே இல்லைன்னா அங்கே கூட்டிக்கிறேன்னு அர்த்தம். குறியை மாற்றலைன்னா கழிக்கிறேன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் குறிகள் வேறு மாதிரி இருந்தால் பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் கழிக்கணும். 6லேருந்து 5 போனால் 1, 14லேருந்து 4லேருந்து 3 போனால் 1, இங்கே 1. பெண்ணுடைய குறி மைனஸ். இங்கே என்னென்ன போட போகிறோம்? எக்ஸ். ஓகேவா? மைனஸ் 111x இந்த பக்கம் 140லேருந்து 29 போச்சுன்னா 111. பெரியனுடைய குறி மைனஸ். ஸோ மைனஸ் கேன்சல் ஆச்சு. பெருக்கலாக இருக்குது 111 தானே பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஒரு 111 111. அப்போ எக்ஸனுடைய மதிப்பு +1. எக்ஸனுடைய மதிப்பு +1 எனில் எந்த சமன்பாட்டில் எடுத்துன்னு போய் போட போகிறோன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு சமன்பாடு வச்சுருக்கோம். ஒரு x மைனஸ் ஒரு z = -2. எத்தனை சமன்பாடு இது? 2வது சமன்பாடு. இந்த 2வது சமன்பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எதனுடைய மதிப்பு போட போகிறோம்? எக்ஸனுடைய மதிப்பு போட போகிறோம். ஸோ ஓர் 1 1 ஒரு மடங்கு எக்ஸ். அப்போ ஓர் 1 1 மைனஸ் z = -2. நம்ம ப்ளஸ்ஸாக இருக்குது. சாரி, எனக்கு இசட்னுடைய மதிப்பு தான் தேவை. அந்த +1 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் -1 ஆகும். ஸோ மைனஸ் z = -2 -1 கூட்டினா -3. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இசட்னுடைய மதிப்பு 3 எனில் சமன்பாடு 3ல் கொண்டு போய் போட போகிறோம். சமன்பாடு 3 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஒரு x + ஒரு y -2 z = 0. இப்போ எக்ஸனுடைய மதிப்பு என்னது? 1. இப்போ ஒரு மடங்கு எக்ஸு ஓர் 1 1 + ஒரு y -2 இசட்னுடைய மதிப்பு என்னது? 3. அப்போ 2 3 6 = 0. எனக்கு ஒய்னுடைய மதிப்பு தான் தேவை. இங்கே பார்க்குறேன் y = ஒரு y = இங்கே பாருங்க சாமி, 1லேருந்து 6 கழிக்க முடியாது. 1 - 6 கழிக்க முடியாது. ஆனால் 6லேருந்து 1 கழிக்கலாம். 6லேருந்து 1 கழிச்சா 5. 5 -5 பெரியனுடைய குறி மைனஸ். -5 = 0. எனக்கு ஒய்னுடைய மதிப்பு தான் தேவை. மைனஸாக இருக்கிற இந்த அந்தாண்ட பக்கம் வச்சுன்னா +5 மாறும். எந்த எண்ணுடைய 0 கூட்டினாலும் அதே எண் தான் கிடைக்கும். ஸோ ஒய்னுடைய மதிப்பு +5. இப்போ அந்த எண்கள் பார்க்க போகிறோம். அந்த எண்கள் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த 3 இலக்க எண், அந்த 3 இலக்க என்னப்பா? x y z = எக்ஸனுடைய மதிப்பு 1, ஒய்னுடைய மதிப்பு 5, இசட்னுடைய மதிப்பு 3. 153. தட்ஸ் ஆல்.